ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகள் தலைமையில் செயல்படும் தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றது. தாக்குதல் நடந்த அன்றே சம்பவ இடத்தில் தடய அறிவியல் நிபுணர்கள் பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் பயங்கரவாதிகள் AK-47 ரக துப்பாக்கியை பயன்படுத்தியது தெரியவந்தது. சம்பவ இடத்தில் இருந்து ஒரு பயங்கரவாதி துப்பாக்கியுடன் இருக்கும் போட்டோவும் வெளியானது. அதில் அவன் வைத்திருந்ததும் AK-47 தான். அதேபோல் அமெரிக்காவுக்கு சொந்தமான M4 ரக துப்பாக்கியையும் பயங்கரவாதிகள் பயன்படுத்தியிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருந்தது. சம்பவ இடத்தில் கிடைத்த துப்பாக்கி தோட்டா கூடுகளை கைப்பற்றி தடய அறிவியல் நிபுணர்கள் சோதனை நடத்தினர். அதில் அமெரிக்காவின் தயாரிப்பான M4 ரக துப்பாக்கிகளை பயங்கரவாதிகள் பயன்படுத்தியதும் இப்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. M4 ரைபிள் சாதாரணமானது அல்ல, மற்ற துப்பாக்கிகளை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. உலக அளவில் பெரிதும் பயன்படுத்தப்படும் AK-47 விடவும் வீரியமானது. இந்த துப்பாக்கி கனம் குறைந்தது, லேசாக இருப்பதால் தூக்கி செல்வதற்கும் இலக்கை பார்த்து துல்லியமாக சுடவும் வசதியாக இருக்கும். AK-47 துப்பாக்கியால் ஒரு நிமிடத்தில் அதிகபட்சம் 600 ரவுண்டு சுடலாம். ஆனால் M4 துப்பாக்கியை வைத்து ஒரே ரவுண்டில் 900 ரவுண்டு சுட முடியும். அதேபோல் 3.5 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இலக்கை கூட குறிவைக்கலாம். 600 மீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட இலக்கு என்றால் மிக துல்லியமாக தாக்கலாம். புல்லட் ப்ரூஃப் வாகனங்களை கூட இந்த ரக துப்பாக்கி தோட்டாக்கள் பதம் பார்த்துவிடும். காரணம், இதில் மிகவும் கடினமான எஃகு தோட்டா பயன்படுத்தப்படுகிறது. கடினமான கட்டுமானத்தையும் துளைக்கும் சக்தி கொண்டது. தொடர்ந்து சுட்டாலும் துப்பாக்கி சூடாகாது, ஏனென்றால் அதில் தானாகவே குளிரூட்டும் வசதி உள்ளது. கையாளுவதிலும் தாக்குதல் நடத்துவதிலும் AK-47 விட மிகவும் சிறந்தது. தயாரிப்பு பராமரிப்புக்காக AK-47 விட M4 ரக துப்பாக்கிகளுக்கு கூடுதல் செலவு வரும். இருப்பினும் தொழில்நுட்ப ரீதியாக M4 மிகவும் சக்தி வாய்ந்தது. இவ்வளவு கொடிய ஆயுதம் கொத்து கொத்தாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கைக்கு சென்றிருப்பதுதான் கொடுமையின் உச்சம். மொத்த காஷ்மீருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் விஷயங்களில் M4 ரக துப்பாக்கிக்கும் முக்கிய இடம் உண்டு. அமெரிக்காவின் இந்த ஆயுதம் எப்படி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு கிடைத்தது என்பதை சமீபத்தில் நம் உளவுத்துறை மோப்பம் பிடித்தது. இது பற்றி உளவுத்துறை வட்டாரம் கூறியது. காஷ்மீரில் பயங்கரவாதிகளை என்கவுண்டர் செய்யும் போது சிலரிடம் M4 ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டது. ஆனால் இப்போது M4 ரக துப்பாக்கிகள் பெரிய அளவில் ஊடுருவிவிட்டது. இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தானில் இருந்துதான் வந்திருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இருந்து தங்கள் படையை முற்றிலும் வாபஸ் பெற்றது அமெரிக்கா. அப்போது 3 லட்சம் சிறிய ஆயுதங்கள், ஆயிரக்கணக்கான M4 ரக துப்பாக்கிகளை அமெரிக்க வீரர்கள் விட்டு சென்றனர். ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றிய தலிபான்கள் கைக்கு டோட்டல் ஆயுதங்களும் போனது. கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஆயுதங்களை தலிபான்கள் கைப்பற்றினர். அந்த சமயத்தில் பாகிஸ்தானுடன் தலிபான்களுக்கு ஓரளவு நல்ல உறவு இருந்தது. அமெரிக்க ஆயுதங்களின் மகத்துவம் அறியாத தலிபான்கள் அவற்றை மலிவு விலைக்கு விற்க ஆரம்பித்தனர். இதை பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI பயன்படுத்திக் கொண்டது. கணிசமான M4 ரக துப்பாக்கிகளையும் இரவில் பார்க்கும் திறன் கொண்ட கருவிகளையும் சொற்ப விலை கொடுத்து வாங்கி குவித்தது. பின்னர் அவற்றை இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்தில் பயன்படுத்த துவங்கியது. லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற பயங்கரவாதிகளுக்கு கணிசமான அளவு M4 ரக துப்பாக்கிகளை கொடுத்தது. தீவிர பயிற்சிக்கு பிறகு M4 ரக துப்பாக்கிகளுடன் பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள் அனுப்பி வைக்க ஆரம்பித்தது. இப்படிதான் காஷ்மீருக்கும் M4 ரக துப்பாக்கிகளின் பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பித்தது. என்கவுண்டர் என்றாலே இப்போதெல்லாம் பயங்கரவாதிகள் கையில் M4 ரக துப்பாக்கி தான் பெரும்பாலும் இருக்கிறது. உதாரணத்திற்கு, கடந்த அக்டோபர் மாதம் காஷ்மீரில் அடுத்தடுத்து பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. ஒரே மாதத்தில் அப்பாவி மக்கள் 12 பேர் கொல்லப்பட்டனர். அதே மாதம் இறுதியில் ஆக்னூர் பகுதியில் அணிவகுத்து சென்ற ராணுவ கான்வாய் மீது பயங்கரவாதிகள் சரமாரி துப்பாக்கி சூடு நடத்தினர். உடனே அந்த இடத்தை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் உரிய பதிலடி கொடுத்தனர். அங்கு நடந்த என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அப்போது அவர்கள் 3 பேரிடமும் இதே M4 ரக துப்பாக்கிகள் தான் இருந்தன. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போது பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை கொன்று குவிக்கவும் அதே M4 ரக துப்பாக்கிகளை பயங்கரவாதிகள் பயன்படுத்தி இருக்கின்றனர்.